ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, சர்வ வல்லவரை ஸ்தோத்திரம், மாறாதவரை ஸ்தோத்திரம், மகிமையானவரை ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா, இந்த நாளில கூட கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல சாட்சிகளுக்காக நன்றி அப்பா. மிகுந்த போராட்டத்துல இருந்த வண்ணக்கிளி அம்மாவுக்கு அப்பா அந்த தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து அப்பா ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அப்பா நல்ல நார்மலா இருக்குன்னு சொல்லி டாக்டர் மூலமா சொல்லி அமைச்சிருக்கிறீங்களே, கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல அப்பா ரெஜியா சிஸ்டருடைய வீட்டுக்காரருக்கும் அப்பா கர்த்தாவே ஒரு பெரிய அறுவை சிகிச்சை அப்ப 7 மணி நேரம் நடக்க வேண்டியது அப்ப சீக்கிரமாய் முடித்து அப்ப நல்ல விதமாய் முடித்து கொடுத்தீரே, அதுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். செல்விக்கும் அப்பா கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல ஒரு சுகத்துக்காக நன்றி ராஜா. அப்பா நீர் பெரியவர் ராஜா, நீர் சர்வ வல்லவர். உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்துல கூட கர்த்தாவே நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளே அப்பா எங்களோடு கூட இருந்து நீ விலக்கி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. கடந்த வாரத்துல 15வது வசனத்தை நாம் தியானித்தோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டது. 16வது வசனம் இன்றைக்கு. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, இந்த வார்த்தை மட்டும் பாத்தீங்கன்னா இங்கே புதிய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53வது அதிகாரத்துல முதல் வசனமே இத சொல்லுது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டுல 2 இடத்துல கையாளுகிறத பாக்குறோம். ஒண்ணு இங்க ரோமர்ல பவுல் கையாளுவார், யோவான் சுவிசேஷத்துல யோவான் கையாளுவார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதுல சொல்லும் பொழுது 12ஆம் அதிகாரம் 38ல இருந்து 40 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அந்த பாரத்தை அவர் சொல்றதை பாக்குறோம். கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது யார் சொல்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றார். ஏன்னா கொஞ்ச காலம்தான் ஒளி இருக்கிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது கொஞ்ச காலம்தான் ஒளி இருக்கிறது. ஆனா அந்த ஒளி இருக்கும் பொழுதே அந்த ஒளியில நடக்காதபடி இருள் உங்களை கவி கொண்டிருக்கிறது. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்துல விசுவாசமா இருங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சொன்னா கூட அதுதான் முக்கியம். ஆண்டவர் அறிவித்த பிறகும் கூட அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைதான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்பது என்ன காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஆனால் எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. இது அவர்களுடைய மிகப்பெரிய பாவம். அது மட்டுமல்ல, அது ஒரு நிர்விசாரம், அது ஒரு நிராகரித்தல். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம். இன்னைக்கு கூட எல்லா இடங்களிலும் பூச்சக்கரம் முழுவதும் ஆண்டவருடைய வசனங்கள் பரவிக்கொண்டேதான் இருக்கிறது, சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்தெந்த வழியில அறிவிக்க வேண்டுமோ அந்தந்த வழியில அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள்? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறார்கள்? ஆண்டவர் இதுதான் நமக்கு சொல்றாரு. கிறிஸ்து வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷம் வரும்பொழுது இன்றைக்கும் அப்படிதான் ஏற்றுக்கொள்ளாமலே இருக்கிறார்கள். அதனால அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அவர்களின் சொந்த காரியம். ஆனால் அதை புரிந்து கொள்ளவில்லை, ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் ஏசாயா சொல்றாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நாங்க கேள்விப்பட்டது. யோவான் அழகா சொல்றாரு, கண்ணால பார்த்தத, காதால கேட்டத, நாங்கள் அனுபவிச்சத, அதை நாங்க அப்படியே சொல்றோம். அப்போ சிலர்கள்லாம் அதான் சொல்றாங்க, நாங்க உணர்ந்தத, நாங்க அனுபவிச்சத, அதுதான் நாங்க உங்ககிட்ட பேசுறோம். ஆனா அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் மனமே இல்லை.
ஆனால் வேதம் தெளிவா சொல்லுகிறது பாருங்க. அந்த யோவான் 12:38-40 சொல்லும் பொழுது, அது 38-40 வரைக்கும் சொன்ன வசனங்கள்ல, ஆகையால் இவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் இயேசுய பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு, சிலரை கண்ணு இருந்தும் காணாதவர்களை, இந்த ஓமைகளை குறித்து நம்ம பேசும் பொழுது மத்தியில அழகா ஆண்டவர் சொல்றாரு, கண்டும் காணாதவர்களை, கேட்டும் கேளாதவர்களை, உணர்ந்து கொள்ளாதவர்களா இருக்கிறபடியா நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுறேன். நிறைய பேரு பாத்தீங்கன்னா கண்டும் காணாமலே போவாங்க. ரோட்ல நடுவுல பாத்தீங்கன்னா பள்ளம் இருக்கும், அந்த டிரைனேஜினுடைய மூடி திறந்து இருக்கும், அதை எடுத்து மூடுவோன்ட்டு நிறைய பேருக்கு தோணவே ஒதுங்கிட்டு போவாங்க. அல்லது ஏதாவது ஒரு நம்ம செய்ய முடிந்த சில காரியங்கள் கூட செய்யாமலே ஒதுங்கி போகிறத நம்ம பாக்குறோம் நிறைய விஷயங்கள்ல. அது இந்த உலகத்துல பலருக்கு இயல்பா இருக்குது, கண்டும் காணாதவர்களை. நமக்கு ஏன் அந்த வேலை, நமக்கு என்னத்துக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரியான சுவாபம் அது. அப்போ கண்டும் காணாதவர்களாய், கேட்டும் கேளாதவர்களாய், உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறபடியினால், அப்ப அவங்க மனநிலை அப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்ல, இவங்களுக்கு போய் இன்னத்துக்கு நம்ம சொல்லுவானே, ஓமைகளா சொல்லிட்டு போவோம், கதைகளா சொல்லிட்டு போவோம், புரிஞ்சுக்கிறவன் தேடணும்னு ஆசை இருக்கிறவங்க. ஆண்டவர் ஏன் ஓமைகளா சொல்றாருன்னா, நிறைய பேருக்கு அந்த வாஞ்சை இல்ல, கடவுளை கண்டுபிடிக்கணும், ஆண்டவரை தேடணும், நம்ம பரலோகம் போகணும், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்ன்ற வாஞ்சை யாருக்கும் இல்ல. அப்படி இல்லாததுனால என்ன செய்யறாரு, ஓமைகளா சொல்லிட்டு போயிடுறாரு. வாஞ்சை இருக்கிறவன், ஆசை இருக்கிறவன் தேடுவான். அவன் என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வாஞ்சை இருக்கிறவனுக்கு விடுதலை, ஆசை இருக்கிறவனுக்கு விடுதலை. அப்போ அந்த வாஞ்சை இருக்கிறவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார், அவனுக்கு அந்த சில காரியங்கள், புரியாத விஷயங்களை புரிய வைக்கிறாரு. அந்த வாஞ்சை இல்லாதவனை விட்டுறாரு. இன்னைக்கு நிறைய பேர் 199 பேர் கண்டும் காணாதவர்களாய், கேட்டும், எல்லா இடங்களையும் நற்செய்தி போயிட்டே இருக்குது. எத்தனை பேர் லிசன் பண்ணி, இப்படி இருக்குதா, இப்படி ஒரு காரியம் இருக்கிறதா, உக்காந்து நின்னு கவனிக்கிறவங்க எத்தனை பேரு? எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று, அதாவது நீரற்ற மேகங்கள் தான் பாசிங் கிளவுட்ஸ். காத்து அடிச்ச உடனே பாரு, இங்கிருந்து அங்க ஓடும், அங்கிருந்து இங்க ஓடும். ஆனா நீருள்ள மேகங்கள் பாருங்க, நின்னு மழை பெய்யும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நீரற்ற மேகங்கள் போல காத்தடிக்கிற பக்கம் ஓடுகிற ஜனங்கள், இன்னைக்கு நிறைய ஜனங்கள் காத்தடிக்கிற பக்கம் ஓடுற ஜனங்கள். அவங்களுக்கு என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்ற மாதிரி இங்க அவர்கள் கண்டு காணாதவர்களா இருக்க. அதனாலதான் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேட்காமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாய் அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கிறவர்கள் இவர்கள்லாம். எனக்கு என்ன, அவன் சொன்னா சொல்லினே போட்டோம், அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்ல, கத்தினே தான் இருப்பாங்க. அவங்க சொன்னா சொல்லின்னு போட்டோம், அவங்க ப்ரீச் பண்ணா ப்ரீச் பண்ணின்னு போட்டோம். சாமியார்களுக்கு வேலை இல்ல, போதகர்களுக்கு வேலை இல்ல, அவங்களுக்கு வேலை இல்ல, இவங்களுக்கு வேலை இல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரி. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம கண்டு காணாம இருதயம் கொழுத்து இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் காணாதவர்களாய், காது கேட்காதவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் அவர்களை விட்டுறாரு. அதனால்தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, வேதத்துல நிறைய இடங்களை பார்க்கும்போது, ரோமர் 12 யோவான் 12 அதிகாரத்துல கூட சொல்லும் பொழுது, இந்த ஒளி கொஞ்ச காலம்தான் ஒளி இருக்கிறது. இன்னைக்கு குருடர்களாக இருக்கிறார்கள், கர்த்தரை கண்டு கொள்ளாதவர்களா இருக்கிறார்கள். இன்றைக்கு மனக்கண்கள் திறக்கப்படாதவர்களா இருக்கிறார்கள். அதனால்தான் 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல 4 இந்த பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசன் என்ன செய்யறான், சுவிசேஷத்தின் மகிமை காணாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சுவிசேஷத்தின் மகிமை அவர் கண்கள்ல தெரியல, ஆண்டோடைய சத்தியங்கள் புரியல, இப்ப வரப்போகிற காரியங்கள்லாம் தெரியல. அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான், நல்ல கிறிஸ்தவர்கள் தான், ஆனா அவர்களுக்கு நிறைய சத்தியம் தெரியாது. ஏன் சொன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்,
மத்திய ஆகாயத்துல வரப்போகிறார். இப்போ நடக்கிறதெல்லாம், இப்ப உலக யுத்தம்லாம் பைபிள்ல சொல்லி இருக்குதுன்ற விஷயமே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. இப்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நம்ம ஆயத்தமாகணும்ன்ற விஷயம், ஆயத்தமாக வேண்டும் என்ற சத்தியம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்த அறிவு இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கே தெரியவில்லை, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால்தான் இந்த ஏசாயா சொல்றார், அவர்கள் கண்களினால் காணாமல், இருதயத்தினால் உணராமல், குணப்படாமல் இருக்கும்படிக்கு. பாருங்க வேதத்துல அதனாலதான் அடிக்கடி சொல்ற, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். இஸ்ரவேலே கேள் கேள் கேள். அப்போ இன்னைக்கு அந்த கேட்கிற அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல, உபதேசங்களை கேட்கிற அனுபவம் இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ரோமர் 3:3 சிலர் விசுவசியாமல் போனால் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மை அவமாக்குமா. நல்ல ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு பாருங்க. அவன் விசுவாசில்னா என்ன, அவனுக்காக நான் அதாவது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காக வந்தாரு, ஏத்துக்கிறவங்களுக்கு, அதாவது எல்லாருக்குமே, நல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். நல்ல மழையை, இப்ப எப்படி வானத்தின் மழை கெட்டவனுக்கு நல்லவனுக்கு வித்தியாசம் வராம மழை பெய்யுது, அது போல கர்த்தர் எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை வச்சுட்டார். அது உண்மை, அது சத்தியம். சத்தியம் அதுதான் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் அதுதான். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக வந்தவர், ரட்சகராக வந்தவர் எல்லாருக்கும். ஆனா சிலர் இப்படி கண்டும் காணாம போகும்பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களுக்கு வெளிப்படுவேன், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டுறேன். அப்போ நீ விசுவாசிகள்னா என்ன, விசுவாசியாமல் போனால் என்ன, அவளுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. நான் வந்தது உண்மை, என் கல்லறை உயிரோடு எழுந்ததுனால் காலியா இருப்பது உண்மை, நான் ஜீவனுள்ள தேவனா இருப்பது உண்மை, பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருப்பது உண்மை, இதெல்லாம் சத்தியம். இதை கண்டு கொள்கிறவன் நித்திய ஜீவனை கண்டடைகிறான், இதை கண்டு கொள்ளாதவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது, அவன் ஆக்கினைக்குள்ளாக தான் போவான். பாருங்க 2 தெசலோனிக்கேயர் 1:8-11 வரைக்கும் சொல்லுது, தேவனை அறியாதவர்களுக்கும், இந்த சத்தியத்தை இன்னும் தெரியாதவர்கள், இன்னைக்கு தெரியாத கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், கிறிஸ்தவனுங்களே தெரியல. யூதர்கள், அன்னைக்கு யூதர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், தன் சொந்தத்துல இயேசு கிறிஸ்து அவர்கள் புறக்கணித்தார்கள். புறக்கணித்த உடனே கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இப்பொழுது கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே, நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே அநேகருக்கு இந்த சத்தியம் தெரியாது. தேவனை அறியாதவர்களுக்கும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு நல்ல கவனிக்கணும். இது அண்டர்லைன் த பாயிண்ட்ன்ற மாதிரி இதை நான் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதாவது 2 தெசலோனிக்கேயர் 1:8 சொல்லுது, அல்ல சொல்றது 7-8 வசனங்கள்ல இருந்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும், தேவனை அறியாதவர்கள் முதல்ல கீழ்ப்படியாதவர்கள், நீதியுள்ள ஆக்கினை, அவர்களுக்கு நரக ஆக்கினை, நித்திய ஆக்கினை. அருமையா நம்ம நினைச்சுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நம்ம அப்படியே நிர்விசாரமா புறக்கணிக்கிறது, நிராகரிக்கிறது, நம்ம அது நம்ம விளையாட்டா நினைக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் அவரை நிராகரிக்கும் பொழுது, நம்மிடத்தில் வருகிற சத்தியத்தை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது நீ சுவிசேஷத்தை சொல்லு, அவர்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சமாதானம், அந்த வீட்டுக்கு சமாதானம், அந்த கிராமத்துக்கு சமாதானம், எல்லாம். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது நீங்கள் வாழ்த்துங்கள், சமாதானம் உண்டாகும். அப்ப அந்த வாழ்த்து அந்த குடும்பத்துக்கு உண்டாகும். ஆனால் அந்த வீடானது உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்க சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த சமாதானம் நம்ம கிட்டே வந்துடும். அங்க என்ன பிரிவினையோ அந்த பிரச்சனையோ, அந்த பிரச்சனை அங்க அப்படியேதான் இருக்கும். ஏற்றுக்கொண்டால் சமாதானம், இல்லை என்றால் அது நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அதேதான் ஆண்டு சொல்ற, கால் தூசி உதறிட்டு வா. அப்போ அந்த உதிர்ன தூசி கர்த்தர் இடத்துல நியாய தீர்ப்பு போய் நிக்கும். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நம்ம சத்தியத்தை நிறைய பேருக்கு சொல்றோம். நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்லும் போது சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை.
ஏற்றுக்கொள்ளாதவர்களை கர்த்தர் எப்படி விசாரிக்கிறார்? நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடு ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லா இடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவருடைய வல்லமை பொருந்த மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். நாம் விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மகிமையிலே பங்கடைவோம். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த மகிமையிலிருந்து நீங்களாக்கப்படுவார்கள். நீக்கப்பட்டு அந்த மகிமையிலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டு அந்த இருளுக்கும் அந்த நித்திய அழிவாகிய நரக ஆக்கினைக்கும் தள்ளப்படுவார்கள் என்று தெளிவாய், அந்த தண்டனை அடைவார்கள் என்று தெளிவா சொல்லுகிறது. ஆனால் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது 2வது வசனம் சொல்லுது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறது. நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆனால் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே என்னவோ சொல்றாங்க சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு கவுத்து போட்ட பானையாட்ட இருந்தாக்கா நம்ம சொல்றதெல்லாம் உள்ளவே போகாது பாருங்க. அடைக்கப்பட்ட காதுகள், செவிட்டு விரியன்கள் அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அந்த வசனம் அவர்களுக்கு உள்ள போகல, அந்த வசனம் அவர்களுக்குள்ள ஏற்கப்படல. அப்போ அவங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று எபிரேயர்ல சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. இந்த பூமியில அவங்க இருக்கிற வரைக்கும் இன்னும் என்ஜாய் பண்றாங்களா என்ஜாய் பண்ணின்னு போவாங்க. துன்மார்க்கர்களுக்கு ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. துன்மார்கள் ரொம்ப பனைய போல அப்படியே செழிச்சிட்டு அப்படியே ரொம்ப லக்ஸரி லைஃப். நிறைய பாத்தீங்கன்னா ஆண்டவர் அறியாத மக்கள், துன்மார்க்கர்கள், லஞ்சம் வாங்குறவன், திருடன், பொய்யன் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பாரு ஒரே செழிப்பா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய செழிப்பு, கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் வேதனை இருக்காது. ஆனால் துன்மார்க்கனுடைய ஐஸ்வர்யத்தில் வேதனை பெருகும். அவன் இப்போ நல்லா இருக்கலாம், திடீர் என்று அந்த செல்வத்துல ஒரு அழிவு வரலாம், அல்லது கடைசியில அவன் நரகத்துக்கு போகிற ஒரு காரியமாகவும் இருக்கும். மத்தவனை சொரண்டி, மத்தவனை ஏமாத்தி, ஊர் சொத்தையும் தேசத்தினுடைய சொத்தையும் தனக்கு அபகரிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நரகத்துக்கு பங்கடைவார்கள். ஆண்டவர் அதான் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கேட்டும் கேளாதவர்களா இருக்கிற இவர்கள், சத்தியத்தை கேட்டு கேளாதவர்களா இருக்கிறவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். அதனால் இவர்கள் அதற்காகவே, அந்த தண்டனைக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்களாம். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறதுனால இடறுகிறார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், நரக ஆக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆனா உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாதனால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறார்னா அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு. அப்போ ஒரு இருளிலிருந்து நம்மள ஒரு வெளிச்சத்துக்கு அழைத்திருக்கிறார். ஒரு இருளான வாழ்க்கை, பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு அப்படி அழைத்திருக்கிற தேவன் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்ல, ஆண்டவரே நான் வெளிச்சத்துல இல்ல, நான் இருட்டுலதான் இன்னும் இருக்கிறேன், இன்னும் பாவத்துல இருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு விடிவு வரல, எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கல அப்படின்றவர்கள் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவர்கள். ஏசாயா 50:10 சொல்லுது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருளில நடக்கிறவர்கள் அநேகர். நான் இன்னும் நல்லா இருக்கிறேன், நான் செழிப்பா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஒளியில நடக்கிறேன் சொல்லுகிறவர்கள் நிறைய பேரு இருட்டுலதான் நடந்திருக்காங்க. ஏன்னா அந்த இருட்டு எங்க போய் கொண்டு போய் விடும்னா தண்டனை, நித்திய தண்டனை, ஆக்கினை கொண்டு போய் விடும். ஆனாதான் வேதத்துல பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடினாலே நீங்கள் விசுவாசிக்கவில்லை, நான் சொன்ன வார்த்தை நீங்க கேட்கவில்லை.
அப்போ என் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன். அல்லது வேதத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுது, அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. ரெண்டு கூட்டம். பிசாசு கூட விசுவாசிக்குதுங்க அருமையானவர்களே, விசுவாசிக்குதான்னு கீழ்படுகிறது இல்ல. விசுவாசிக்கிறத விட கீழ்படிதல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு ஆண்டவர் என்று எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவர்கள் எல்லாருமே கீழ்படுகிறார்கள் என்றால் கீழ்படிவதில்லை. இயேசு கிறிஸ்துக்கு கீழ்படியாமல், அவர் வார்த்தைக்கு கீழ்படியாமல் நான் செய்வதுதான் சரின்ட்டு ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கீழ்படுகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர், கீழ்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், கீழ்படுகிறவர்களுக்கு தான். அப்போ தேவன் நமக்கு சொல்லுறா, அவர் சொன்னதை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. ரொம்ப 2:8 சொல்லும்போது, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்படுகிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். சண்டைக்காரரா இருக்கிறவங்க, கீழ்படியாதவங்க, அநியாயத்துக்கு கீழ்படுகிறவங்க, அவங்க மேல தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. முன்னே நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, இப்போ ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படிந்ததுனால், அந்த கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதமே. தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று பவுல் சொல்றது பாக்குறோம். கலாத்தியரை பார்த்து அவர் சொல்றார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? நீங்க பிசாசு என்ன செய்யறான், சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு, சத்தியத்தை கேட்க கூடாதபடிக்கு, அந்த சத்தியத்தின் உபதேசங்களை கேட்க கூடாதபடிக்கு அவன் என்ன செய்யற, செவிகளை மந்தமாக்கிடுறான். இங்க போட்டு விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், கேட்காம இருக்கிறோம். நிறைய நேரம் இங்க ஆண்ல தான் இருக்கும், ஆனா அந்த சத்தியத்துக்கு நம்ம செவி சாய்க்காது, வேற எங்கன்னா நம்மளுடைய செவி சாய்ச்சிட்டு இருப்போம். அப்போ இன்னைக்கு தேவன் சொல்றாரு, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ சாட்சிகள், நம்ம இந்த குழுல நிறைய சாட்சிகள் ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அனுதினமும் சாட்சிகள் வந்துட்டே இருக்குது. கர்த்தர் எவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து காமிச்ச. எபிரேயர் 5:9 தான் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவருக்கு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரா இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்ய, தன் மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி, எபிரேயர் 5 சொல்லும்போது மரண பரியந்தமும் பிதா சொல்றதை கேட்டு 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 கீழ்ப்படிந்தார். அப்போ அவரை போலவே அவர் நமக்கு ஒரு மாதிரியா இருந்து, அவரை போலவே நாமும் லிசன் பண்ணணும், கேட்கணும் என்பதில் அவர் கவனமா இருக்கிறார். அல்லது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாய் பெற போகிற இடத்துக்கு போக அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியம். இப்ப எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்னா, விசுவாசிக்கிறத விட அந்த விசுவாசிக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, கீழ்ப்படுகிறது. நான் விசுவாசி கேள்விப்பட்டேன், அதை நம்புறேன். நம்புறதுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, அதுக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போ அப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னது நம்பினா, விசுவாசித்தான். விசுவாசத்தின் தந்தை சொல்ற அந்த விசுவாசத்தை எப்படி ப்ரூஃப் பண்ணா, கிரியினால. செயல் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். யாக்கோபு 2 பாக்குறோம். செயல் இல்லாத, கிரி இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்போ விசுவாசம் என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் கீழ்ப்படிதலின் அடிப்படையில் இருக்கிறது. நம்புறது எல்லாரும் தான் நம்புறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவர் நபி, அவர் எல்லாருமே நம்புறாங்க. தீர்க்கதரிசி முஸ்லிம்ஸ் நம்புறாங்க, இந்து மக்கள் நம்புறாங்க, எல்லா மக்களும் நம்புறாங்க. ஆனால் அந்த விசுவாசத்தினுடைய முக்கிய அடையாளம் என்ன தெரியுங்களா, கிரியை, கீழ்ப்படிதல் அந்த இடத்துல காணப்படும் பொழுதுதான் நாங்க சொன்னதை விசுவாசிக்கிறவன் யார் என்றால் என்ன, கீழ்ப்படுகிறவன் யார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கீழ்ப்படுகிறவன் யார். இப்போ 1 பேதுரு 1:22 சொல்லும் போது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த, ஆவியினாலே உங்க மனசார உங்களுடைய ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒரு ஊக்கமாய் அன்புகிறார். அப்போ
ஆவியில சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம ஆத்மா சுத்தமாகும். ஆவியில சத்தியத்தை கீழ்ப்படிந்தா, மனசார உங்க ஆவியில ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தா, ஆண்டவரே என்ன முழு மனதோடு இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. தினமும் வேதத்தை வாசிக்கணும், அதன் வேதத்தை தியானிக்கணும். சங்கீதம் 1 சொல்லுது, ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சங்கீதம் 1 என்ன சொல்லுது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவருடைய வேதத்தை தியானம் பண்ணும் பொழுது அவன் பாக்கியவான். இந்த வசனம் என்னோடு பேசுது ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நான் உமது வேதத்தை நான் தியானிக்கிறேன், உமது வசனத்தை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஒப்பு கொடுக்குறான் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த வசனத்தின்படி வேதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு தடவை காலையில ஏஞ்ச உடனே வாசித்தீங்கன்னா, அந்த வேத வசனத்தை நீங்க வாசித்து அது கீழ்ப்படிய, அதுல என்ன சொல்லிருக்குதோ அதுக்கு நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைகிறார். இன்னைக்கு பிசாசு கூட வசனத்தை பேசுது, பிசாசு கூட வசனத்தை நம்புது, ஆனால் கீழ்ப்படுறது இல்ல. அதனாலதான் பிசாசு நரகத்துக்குரியதுன்னு சொல்றோம். இன்னைக்கு நிறைய மக்கள் வசனத்தை நம்புறாங்க. சிலர் வசனத்தை கையாண்டு பட்டிமன்றம் எல்லாம் பேசுறாங்க. சில அரசியல்வாதிகள் வசனத்தை அப்படியே பக்கமா எழுதி பிரசங்கம் பண்றாங்க. நமக்கு கூட தெரியாது அவ்வளோ, ஆனா அவர்கள் அவ்வளோ அழகா பிரசங்கம் பண்றாங்க. சில பட்டிமன்றத்துல சில பெண்கள் யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பர்வீன் நல்லா பயங்கரமா பேசுது, இப்படி எல்லாம் பேசுது. ஆனா உண்மையிலுமே அவங்க ஆண்டரை ஏற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்க? ருசிக்கிறவர்கள் இல்ல, அவங்க எல்லாம் ரசிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு ஹீரோவா வச்சுக்கிட்டு ரசிக்கிறவர்கள் அவர்கள்லாம். ஆனால் வேதம் நம்மை சொல்லுகிறது, கர்த்தரை ருசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வசனத்தை நாம் ருசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் ருசிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்ம சொல்ற. அப்புறம் ருசிக்கிறதுனா என்ன? நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். அதை நீங்க கீழ்ப்படியும் பொழுதுதான் அதை நீங்கள் உணர முடியும். ஒரு அழகா நேத்து பலாப்பழம் எடுத்துன்னு கொடுத்தாங்க ஒருத்தர். அந்த பலாப்பழத்தை வெளியில பார்க்கும்போது முள்ளா இருக்குது, ஆனா உள்ள எடுத்து பார்த்தா அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்கு அழகாதான் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடல. அதை எடுத்து வாயில வச்சு அதை சுவைச்சு அதை சாப்பிடும் பொழுதுதான் அதனுடைய சுவையை உணர முடியுது. அதை சுவைச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்குதுன்னு சொல்ல முடியுது. ஆனா பாக்குறதுக்கு அழகா இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்குது சொல்றதுனால அந்த சுவையை நீங்க உணர முடியுமா? முடியாது. வாயில வச்சு அதை நீங்கள் ருசிச்சு சாப்பிடும் பொழுதுதான் அதனுடைய சுவையை உணர முடியுது. நல்லா இருக்குது, மறுபடியும் இன்னொன்னு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அதே போலதான் கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் ரசிக்கிறவர்களா இல்லாமல் அதை ருசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் இன்னொன்னு அப்ப ஆண்டவருடைய வசனத்தை நம்ம இன்னும் கீழ்ப்படிலாம், இன்னும் வாசிக்கலாம், இன்னும் நம்ம அதன்படி வாழலாம். அப்படி நீங்க செய்ய 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 நீங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறதை உணர முடியும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல நீங்கள் செழிப்பாய் இருக்கிறதை உணர முடியும். இந்த பூமியிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா 17வது வசனம், அதுல சொல்லப்படுது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப இந்த விசுவாசம், இந்த ஒரு கீழ்ப்படிதல் எப்படி வரும், எப்படி வருது? நல்ல ஒரு அழகான ஒரு ஃபார்முலா சொல்றாரு ஆண்டவர். கேள்வினாலே வரும். கேள்வி, இந்த கேள்விக்கு ஒரு 4 அர்த்தத்தை எடுக்கலாம். அந்த கேள்விக்கு ஒரு 4 அர்த்தம் சொல்லப்படுகிறது. அது என்னன்னா, கொஸ்டின், அதாவது வினா எழுப்புதல். கேள்வி என்பது ஒரு வினா, கேள்வி கேட்கறது. ரெண்டாவது கேட்கறது, ஹியரிங். ஒன்னு கொஸ்டினிங், அடுத்து ரெண்டாவது ஹியரிங், அடுத்து மூணாவது லேர்னிங், கற்றுக்கொள்வது. அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா சர்ச்சிங், தேடுதல், ஒரு தேடுகிற காரியம்.
அப்ப இந்த 4 காரியங்கள் அந்த ஒரு கேள்வின்ற ஒரு காரியத்துல இருக்கு. அப்போ ஒரு விசுவாசம் என்பது, ஒரு கீழ்ப்படிதல் என்பது, ஆண்டவருக்குள்ளாக வரக்கூடிய இந்த காரியமானது கேள்வியினால் வரும். அப்படி என்றால் என்ன? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையை நீங்கள் தேட வேண்டும். சர்ச்சிங், தேட வேண்டும், கேட்க வேண்டும், கேட்டுட்டே இருக்க வேண்டும். அதே போல கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரிடத்துல என்னன்னா, இது புரியல ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கொஸ்டின் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க கொஸ்டின் பண்ணலாம். இந்த வசனம் எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க. அதே போல சர்ச்சிங், தேட வேண்டும். ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், வேதத்துல எனக்கு என்ன மகத்துவம் இருக்கிறது, ஆண்டவர் என்னோட இன்னைக்கு என்ன பேச போறார், கேளுங்க, சர்ச் பண்ணுங்க, தேடுங்க. அப்படி தேடும் பொழுது ஆண்டவர் சொல்றார், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே பதில். நீங்க தேடினாலும் சரி, கேள்வி கேட்டு நீங்க பெற்றுக்கொள். உங்க வாழ்க்கையில வருகிற காரியங்களுக்கெல்லாம், அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனத்துலதான் நீங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். தேட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியும். உங்க கேள்விக்கெல்லாம் பதில் அங்கதான் கிடைக்கும். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு 23ஆம் அதிகாரத்துல 28, 29 வசனங்கள்ல, சொப்பனம் கட்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அக்கினி போல இருக்கிறது, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போல இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையானது ஒரு நெருப்பாட்ட வரும். ஆண்டவர் வேதத்துல பார்க்கும், இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ சில வார்த்தைகள் வரும் பொழுது ஒரு அதிகாரத்தோடு, ஒரு அக்கினி போல அப்படி நொறுக்கு சம்மட்டி போல வருகும். அப்போ அந்த ஆண்டவர் சொல்றாரு, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். இப்போ தேவனுடைய வார்த்தை கோதுமை மணி போல முத்து முத்தா. அழகா அன்னைக்கு அபி கூட பிரசங்கம் பண்ணா. அந்த முத்து போல ஆண்டவர் முத்து போல இருக்கிறாரு. பரலோகராஜ்யம் முத்து போல இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தைகள் கூட முத்து போல பிரிஷியஸ், அது விலை மதிக்க முடியாதது. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. தேனிலும் தேனிலும் அது மதுரமான ஒரு வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சம், வேதம் தான் வெளிச்சம். அப்ப இருளில் வாழ்கிற ஒரு மனுஷன் வெளிச்சத்தை கண்டடைய வேண்டும் என்றால் அந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். வார்த்தையானவர். நான் ஒரு பாட்டு எழுதுன, அந்த பாட்டுல, வார்த்தையானவர் என்னை வாழ வைப்பவர், தம் வார்த்தையாலே சகலமும் உண்டாக்கியவர். வார்த்தையானவர் நம்மை வாழ வைப்பவர், தம் வார்த்தையாலே சகலமும் உண்டாக்கியவர். மரணமும் ஜீவனும் உன் வாயின் வார்த்தையில், ஆசீர்வாதம் சாபமும் உன் வாயின் வார்த்தையில். நம் வாயின் வார்த்தையில ஆண்டவர் மரணத்தை, ஜீவனை, சாபத்தை, ஆசீர்வாதத்தை வச்சிருக்க. நம்ம வாயில இருந்து நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் விட்டுடணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஜீவனாய் மாறுது. அப்படி சொல்லுகிற இந்த வாயில சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயில வரக்கூடாது. அப்போ நம்ம வாயில புறப்படுகிற வார்த்தைகள் எப்பவுமே தேவனுடைய வார்த்தைகளா இருக்க வேண்டும். அந்த இடத்துல நெகட்டிவாகவோ சபித்தலாகவோ வரக்கூடாது. ஒரே ஊற்றுக்கண்ல இருந்து ரெண்டு புறப்படக்கூடாது. அப்ப இந்த இடத்துல தேவன் சொல்றாரு பாருங்க, அக்னி போன்றது, கண்மலை நொறுக்கும் சம்மட்டி போன்றது கர்த்தருடைய வார்த்தை. மார்க்ல சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அதிகமா கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டருடைய உபதேசத்தை அதிகமா கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டருடைய வார்த்தையை கேட்கிறாங்களோ, அந்த கேள்வி ஞானம் உள்ளவர்கள்,
ஹியரிங் உள்ளவங்க, லிசனிங் உள்ளவங்க, லேர்னிங் உள்ளவங்க, சர்ச்சிங் உள்ளவங்க, அதே போல கொஸ்டினிங் உள்ளவங்க. இவங்கெல்லாம் அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். தேவனை லிசன் பண்ணுங்க. இஸ்ரவேலை பார்த்து சொன்ன ஒரே காரியம், இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள். இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, இஸ்ரவேலரை கேளுங்க, கேள் கேள். அந்த ஒரே வார்த்தை கேள், அதான் கட்டளை. அந்த கேள் என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேட்கிற சுவாபம் இன்னைக்கு நமக்கு இல்ல. நீ நான் சொல்லு, நான் பாடம் தான் இருப்பேன், என் வழியில தான் இருப்பேன் அப்படின்றீங்கன்னா ஒண்ணும் முடியாது. பாருங்க, விதை ஆண்டவருடைய வசனம், அந்த விதை விதைப்பவன் ஓமையில சொல்லும் பொழுது லூக்கால பாத்தீங்கன்னா, விதை தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த விதையை நம்ம என்ன செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம உள் வாங்குகிறோமோ அந்த விதை நமக்குள்ள பலன் கொடுக்கும். அது வளர்ந்து பலன் கொடுக்கும். சில நேரம் நாள் பிடிக்கும், சில நேரம் நாள் பிடிக்கும். பாத்தீங்கன்னா கேழ்வரகுலாம் சின்ன சின்ன கேழ்வரகு கொஞ்சம் ஊற வச்சுட்டு போட்டோம்னா அடுத்த நாளே முளை கட்டிடும். ஆனா சில விதைகள் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆனா கூட முளைக்காது. அதனால சில வார்த்தைகள் உங்களுக்கு உடனே பதில் கொடுக்கும், சில வார்த்தைகள் உங்களுக்கு சில பதில்களை உடனே உங்களுக்கு கொடுக்கும். சில நேரங்களில் உங்கள் கேள்விக்கு பதில் உடனே கிடைக்கும், நீங்கள் தேடின காரியங்கள் உடனே கிடைக்கும். சில காரியங்கள் உங்களுக்கு ஒரு மாசம் ஆனாலும் கிடைக்காது, ஒரு வருஷம் ஆனாலும் கிடைக்காது. சில காரியங்கள் லேட் ஆகும், பல நாட்கள் ஆகும். சில அரிய வகை மூங்கில் செடி, இந்த வீட்டுல வளர்ற ஒரு ஷோக்கு வைக்கிற மூங்கில் செடி எல்லாம் கூட அது மாதிரிதான். அது பாக்குறதுக்கு வளர்ச்சி இல்லாம இருக்கும், ஆனால் திடீர் என்று வளர்ந்தால் அது அளவுக்கு அதிகமா ஒரு நாளைக்கு 15 சென்டிமீட்டர் வளருமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது மாதிரி திடீர்னு அது வேகமா வளரும். ஆனா வளராத வரைக்கும் அது சின்னதா தான் தெரியும். ஆனா வளர ஆரம்பிச்சுன்னா பிரம்மாண்டமா மாறும். அதே மாதிரிதான் இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ஆண்டருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சதும் அதை காத்து கொள்ளுகிறவர்கள். அப்போ உன்னுடைய விசுவாசம் உனக்குள்ளே வளர வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படுதல் வர வேண்டும் என்றால், அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பத்திரப்படுத்த வேண்டும். அது ஒரு பொக்கிஷம். வெளியேற பெற்ற முத்து உங்கள் கையில கிடைச்சிச்சுன்னா அந்த முத்து அப்படியே கையில வச்சுக்கின்னு எல்லாருக்கும் காமிச்சிட்டு வர்றது பெருசு இல்ல. அதை பாதுகாக்கணும், பத்திரமா பாதுகாக்கணும். அப்போ இங்கே பாருங்க, லூக்கால சொல்றது, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும். யாருக்கு சொல்ற? செல்வந்தனுக்கு சொல்ற. லாசரு செல்வந்தன் அந்த நிகழ்ச்சி, அது ஒரு உண்மை நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல நடந்த ஒரு உண்மை நிகழ்வை ஆண்டவர் ஒரு படம் பிக்சர் போட்டு காமிக்கிறார். அது பிக்சர் போட்டு காமிக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த செல்வந்தன் அந்த இடத்துல போயிட்டு, எங்க சொந்தக்காரங்கள கீழே இருக்கிறாங்க, யாருன்னா தீர்க்கதரிசி அனுப்புங்க, இல்ல லாசர் அனுப்புங்க அப்படின்னா, அங்கே கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க சொல்றதை கேட்டு நடந்தா போதும். இன்னைக்கு அப்படிதான். நம்ம என்னது அப்படியே வானத்துல இருந்து கீழே குச்சா கூட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர். எவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்யறார். பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல கூட ட்ரம்பட் சவுண்ட், பல இடங்கள்ல ட்ரம்பட் சவுண்ட், எக்கால சத்தங்கள்லாம் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்கால சத்தங்கள்லாம் இப்ப கூட சமீபத்துல சில நாடுகள்ல எக்கால சத்தம் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அருமையானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு அதிசயங்கள் ஆண்டவர் செய்றார். கண்ணு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் செத்து போன ஒருத்தன் சொன்னாதான் நம்புவாங்கன்னா, அப்ப கூட என்ன பேய் பிசாசுன்னு தான் ஓடி போவாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் இப்படி எல்லாம் கடவுளே சொன்னா கூட இன்னைக்கு நம்புறவங்க தான் நம்புவாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டாரு, அநேக தீர்க்கதரிசி மூலமா எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்துட்டாரு. எல்லாம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாய் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாய் கிறிஸ்துவுக்கு தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்ப ஆண்டோடைய வசனத்தை நம்ம கலப்பாய் பேசாமல் சரியாய் பேச வேண்டும். அதே நேரத்துல ஒன்றை மட்டும் நான் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரையினால, விசுவாச கேள்வினால எதனால் ஆவி பெற்றீர்கள். அப்போ தேவனுடைய ஆவியானவரை நம்ம விசுவாசத்தை கேட்கதான், விசுவாசத்தின் வழியாக தான், கேள்வி ஞானத்தின் வழியாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம உணர வேண்டும். ஆகவே இதனால நம்ம இன்னும் 2-3 காரியங்களை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் வேகமா. அப்போ ஆண்டவருடைய வசனமானது எப்படிப்பட்டது என்று நம்ம பார்க்கும் பொழுது,
வேதத்துல நாம் பாக்குற எபிரேயர் 4 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா, இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய், ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய். அப்போ உருவ குத்துகிறதா, இருதயத்தின் நினைவுகளை யோசனைகள் வகையறுக்கிறதா இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுது. ஆகவே தேவனுடைய வார்த்தையானது மிகவும் ஷார்ப்பானது. பேசுகிறவர்களும் சரி, கேட்கிறவர்களும் சரி. நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க பேசுறாங்க, நம்மளதான் பாயிண்ட் பண்ணி பேசுறாங்க. அப்படி இல்ல, அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையானது பேசுறவங்களுக்கும் தான், கேட்கிறவங்களுக்கும் தான். ஆகவே எல்லாருக்குமே தான் அந்த வார்த்தை. அதனால பேசுறவங்க எல்லாம் ரொம்ப யோகியம் அப்படி எல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. அப்படி எல்லாம் இல்லை, 2 பேருக்குமே தான். 2 பேருமே கர்த்தர் அந்த இடத்துல வார்த்தை கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தை முதல்ல இங்க அறுத்துக்கிட்டு தான் அங்க வரும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எல்லா இடத்துல தான் ஒரு சுத்திகரிப்பு. அப்போ இந்த வேத சொல்லுற 1 தெசலோனிக்கர் 2:13 சொல்ற, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டு பொழுது, அது கலப்பில்லாமல் நமக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, கலப்பில்லாமல் சொல்லப்படுகிற வார்த்தைகளை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு நன்றி சொல்றோம். பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, நம்ம அது தேவனுடைய வார்த்தையா நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த வார்த்தை தீர்க்கதரிசியிடம் இருந்து வேதம் தெளிவு சார், தீர்க்கதரிசி நிமித்தம், நாமத்தின் நிமித்தம் நம்ம தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய பலன் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்போ சுவிசேஷகிடம் வந்து பெறக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம தேவனுடைய வார்த்தைகளா ஏற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய பலன் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆகவே நம்ம வந்து மனுஷரை பார்க்க கூடாது. கழுத பேசினா கூட ஆண்டோடைய வார்த்தை பேசினா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டோடைய வார்த்தையா இருந்தாதான் ஏற்றுக்கொள்ளணும். வேற ஏதாவது பேசிட்டு போச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அதனால யாக்கோபு 1 சொல்லும்போது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளின் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்தார். அப்போ நம்மள புது சிருஷ்டியாய் மாற்றுகிறதே என்னன்னா ஆண்டோடைய வசனம் தான். அப்போ வார்த்தை நமக்குள்ள கிடைக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. அந்த மாற்றம், அந்த கீழ்ப்படிதல் வரும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. நாம் என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே துர்குணங்கள் மறைகிறது, அழுக்குகள் மறைகிறது, நம்ம உள்ளத்திலே வந்து அந்த வார்த்தைகள் நாட்டப்படுகிறது, நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. இப்படியாக நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால்தான் இந்த கொலோசியர்ல சொல்லும்போது, பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அப்போ நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய நம்பிக்கை நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திய வசனத்தினாலே, சத்திய வசனத்தின் சுவிசேஷத்தினாலே நமக்கு அறிவிக்கப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது. அதனால அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். அப்ப ஆண்டோடைய வார்த்தை, அந்த வார்த்தையில தான் நமக்கு கேள்வி வருகிறது, கேட்கக்கூடிய ஒரு காரியம் வருகிறது. அப்ப கேட்பதெல்லாம் நம்ம எதை கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறோம், ஜெனிப்பிக்கப்படுகிறோம், மறுபிறப்பு அடைகிறோம். அந்த வார்த்தை நமக்குள்ளே மாற்றத்தை கொடுக்கிறது, அந்த வார்த்தை நமக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, அந்த வார்த்தை நமக்குள்ள விடுதலை கொண்டு வருகிறது, அந்த வார்த்தை நமக்கு எல்லாமா இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆகவே விசுவாசம் எதுல வருகிறது, அது கேள்வியினால் வருகிறது. அந்த கேள்வி எங்க இருந்து வருகிறது, ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்ப இது ஒரு ஃபார்முலா, விசுவாசம். அப்ப விசுவாசம் என்ற அந்த கீழ்ப்படிதல் எங்க இருந்து வருகிறது, கேட்கறதுனால. கேட்கறது எங்க, எதை கேட்கணும், ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும். அப்ப ஆண்டுடைய வார்த்தை நம்ம தினமும் கேட்போம், தினமும் படிப்போம். படிக்க முடியும் போது படிப்போம், கேட்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது கேட்போம், உபதேசங்களை கேட்போம். அப்பொழுது நமக்குள்ளே மாற்றங்கள் வரும், நாம் புதுப்பிக்கப்படுவோம், நம்ம உருவாக்கப்படுவோம், நமக்கு ஆசீர்வாதம் வரும், ஒரு விடுதலை வரும். நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது விடுதலை கிடைக்கும், நமக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீலிங் நடக்கும், நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், நம்ம கேட்டுட்டே இருக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்கும். இப்ப கூட இவங்க சொன்னாங்க, அன்னகிளி அம்மா சொன்னாங்க, ஜெபம் தொடங்கி நீங்க ஜெபம் பண்ணும் போதே எனக்கு ஆடுதுமா அப்படின்னாங்க.
அது என்னன்னா கர்த்தர் நம்ம பேச பேச அங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். அது என்னன்னா ஆண்டோடைய வார்த்தை வல்லமை உள்ளது, மனுஷன் இல்ல ஆண்டோடைய வார்த்தைகள் பேச பேச அங்க அங்க ஆண்டவர் கிரியை செய்யறாரு. வார்த்தையில வல்லமை உண்டு, ஆண்டோடைய வார்த்தையில விடுதலை உண்டு. அப்போ தேவன் அற்புதம் செய்யறாரு. கிட்டத்துக்கு தேவன், தூரத்துக்கு தேவன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும், நிறைய காரியங்கள், நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். அதனால தேவனுடைய வார்த்தையை நாம விசுவாசிப்போம். அந்த வார்த்தை விசுவாசிக்கிறது நான் கீழ்ப்படிவோம். கேட்டு அந்த வார்த்தை கேட்டு அதுக்கு உடனே கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் 18வது வசனத்தை தியானிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதா, இந்த வேலைக்கு அவங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அது வார்த்தையினாலே எங்களை அனுதினமும் போஷித்து நடத்தும் ஐயா. அந்த வார்த்தை கீழ்ப்படுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. புதுப்பியும் தகப்பனே. கேள்வி ஞானத்தினாலே அப்பா நாங்கள் தேடுகிறதுனாலே அப்பா நாங்களுக்கு அந்த ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் அப்போ உணர்ந்து அப்பா அந்த வார்த்தைகளை கவனித்து அதன்படி செயல்பட எங்களை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதி. எல்லா மகிமும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.